எ சிங்கிள் பேரண்ட் மனைவி மட்டும் அந்த குழந்தைகளை காப்பாற்றி அவங்களுக்கு முழுமையாக சேவை செய்ய முடியுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கணவன் மனைவி 2 பேரும் சம்பாதிச்சா தான் ஒரு அளவுக்கு தரமான வாழ்க்கையை வாழ முடியும் என்ற காலத்தின் கட்டாயம் அல்லவா? தி சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலி அதை பற்றிய சில பதிவுகள் சொல்ல விரும்புகிறேன். அண்மையில் நான் பார்த்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் 4.5% to 7.5% of the households are single parent households in India என்று ஒரு புள்ளி வரும் சொல்லுது. அதில் 13 million families where single mother is taking care of the children. கணவனை பிரிந்து 13 million, ஒரு மில்லியனு 10 லட்சம், 13 மில்லியனு 130 லட்சம், அதாவது 1.3 கோடி தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளோடு தனியாக இருக்கிறார்கள். அது ஒரு தனி வீட்டில் அம்மா குழந்தைகளோடு இருக்கிறது 13 மில்லியன். அது தவிர 32 மில்லியன் மதர்ஸ் ஆர் லிவிங் அலோன் இன் an extended family, with an extended family, அதாவது பெற்றோர்களோடமோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடமோ அப்படி இருக்கிறது 32 மில்லியன், அதாவது 320 lakhs, அதாவது 3.2 crores. இது புள்ளி வரும். அது தவிர 2015லேருந்து 2020 வரையில் இந்த சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலி ஹேஸ் டபுள்டு, கிட்டத்தட்ட டபுள் ஆகிடுச்சான். எதனால் இந்த புள்ளி விவரத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சட்ட ஆலோசகர், ஒரு கல்வியாளர், ஒரு பத்திரிகையாளர் என்ற பார்வையில் இதை நான் பார்க்குறேன், இந்த பிரச்சனை நான் பார்க்குறேன். கோர்ட்டில் உட்காரும்பொழுது, ஃபேமிலி கோர்ட்டில் உட்காரும்பொழுது எத்தனை பேர்கள் விவாகரத்து கோரியோ அல்லது மெயின்டெனன்ஸ் கோரியோ நிற்கிறாங்க. இது ஒரு சமுதாய பிரச்சனையா, சட்ட பிரச்சனையா, ஒரு குடும்ப பிரச்சனையா அல்லது குழந்தைகள் பிரச்சனையான அலசி ஆராயணும். கொஞ்சம் ஃப்ராங்காக யோசனை பண்ணுவோமே. சாதாரணமாக முன்னெல்லாம் எப்படி பழக்கம்னா, கணவன் சம்பாதிச்சுட்டு வருவார், அம்மா வீட்டு குழந்தைகளை பார்த்துப்பாங்க, மனைவி அவர் ஃபீஸ் கட்டுவார், ஸ்கூலில் ஃபீஸ் கட்டுவார், யூனிஃபார்ம் வாங்கி கொடுப்பாரு, இந்த அம்மா வீட்டு சமையல்லாம் பண்ணி குழந்தைகளுக்கு பாடமும் சொல்லிக் கொடுப்பாங்க. பெரியவங்க இருந்தால் இன்னும் விசேஷம், போனஸ். இப்போ பெரியவங்க வீட்டில் இல்லை, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் குழந்தைகள். இந்த நிலையில் இவங்களுக்குள்ள சண்டை ஒருத்தர் பிரிஞ்சால் அது குடும்ப பிரச்சனையா குழந்தைகள் பிரச்சனையா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். சில நேரங்களில் ஃபேமிலி கோர்ட்டில் உட்காரும்பொழுது கஸ்டடி ஆஃப் சில்ட்ரன் ஒரு கேள்வி வருது. பிரிஞ்சிட்டாங்க, கணவனை மனைவியும் பிரிஞ்சிட்டாங்க, அந்த குழந்தைகள் யாரோடு இருக்கணும்? அம்மாவோட இருக்கணுமா, அப்பாவோட இருக்கணுமா? சரி, அப்பாவோட இருக்கணும்னு வச்சுப்போமே. ஒரு தாய் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாத்தையுமே ஒரு தந்தையால் செய்ய முடியுமா? சரி, கணவன் ஒத்துக்கிறாரு, ஒய்ஃபோடைய குழந்தைகள் இருக்கட்டும் அப்படின்ட்டு. எ சிங்கிள் பேரண்ட் மனைவி மட்டும் அந்த குழந்தைகளை காப்பாற்றி அவங்களுக்கு முழுமையாக சேவை செய்ய முடியுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கணவன் மனைவி 2 பேரும் சம்பாதிச்சா தான் ஒரு அளவுக்கு தரமான வாழ்க்கையை வாழ முடியும் என்ற காலத்தின் கட்டாயம் அல்லவா? அதில் ஒரு சம்பளம் போச்சானா? அது தவிர பிரியறதுன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா கோர்ட்டு, கேஸு, வக்கீல் ஃபீஸு, நேரம். ஆனால் நிறைய பேர் நினைக்கிற மாதிரி விவாகரத்துன்னு வரும்பொழுது இது சீக்கிரமாக முடியக்கூடிய பிரச்சனை இல்லை. யதார்த்தமான சூழ்நிலை என்னென்னா பல வருடங்கள் ஆகலாம், அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் வரலாம். அதனால தான் இன்றைக்கி மார்னிங் கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன், சமரசம் செஞ்சுக்கோங்க. எந்த பிரச்சனைக்கு வேணாலும் நம்ம கோர்ட்டுக்கு போகலாங்க. ப்ராப்பர்ட்டிக்காக கோர்ட்டுக்கு போகலாம், அல்லது பண விஷயமாக கோர்ட்டுக்கு போகலாம், இல்லை வியாபார ரீதியாக நமக்கு பிரச்சனைகள் இருந்தால் கோர்ட்டுக்கு போகலாம், இல்லை நம்ம உரிமைகளை காக்கிறதுக்காக கோர்ட்டுக்கு போகலாம். ஆனால் இந்த குடும்ப பிரச்சனைக்காக கோர்ட்டுக்கு போகிறதுன்றது அவ்வளோ புத்திசாலித்தனம் இல்லை. அந்த மீடியேஷன் கன்சிலியேஷனை பலப்படுத்தி பிரியக்கூடிய உறவுகளை சேர்த்து வைக்கணும்.
அதுதான் சமுதாயத்துக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது, குடும்பத்துக்கு நல்லது, குழந்தைகளின் எதிர்காலத்துக்கும் அதுதான் நல்லது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். சட்ட ரீதியாகவோ குடும்ப ரீதியாகவோ உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது. அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ. ஃபோன் பண்ணாதீங்க. வானமே இல்லை அறக்கட்டளையின் சார்பாக அதை படித்து உணர்ந்து உங்களுக்கு தேவையான தெளிவை எங்களால் கொடுக்க முடியும். அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.